பேர்ல ஹீரோயின் அவன் கிட்ட மாட்டிக்கிறா. இவ அவனை கொல்ல போறாளா இல்ல அவன் காதல விழ போறாளான்னு பாக்கலாம். கதை ஸ்டார்டிங்லேயே ஹீரோக்கு கல்யாணம் ஆயிருக்கும். அதுக்குதான் இந்த பிள்ளையை கூட்டிட்டு போயிட்டு கிடக்காங்க. இந்த பிள்ளைக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அவ்வளோ வித பயத்தோட கையில கத்தியும் வச்சிருக்கா. இவன் தாங்க நம்ம கதையோட ஹீரோ. இவனை பார்த்துட்டு என்னடி கத்தியெல்லாம் வச்சுட்டு கிடக்குன்னு அதை தூக்கி போட்டுட்டு அவளை கொண்டு அந்த வருத்தத்தை குடிச்சிட்டு கிடக்கான். இதை பார்த்தாதுன்னா அவங்க கிராமத்துல இருக்க எல்லாத்தையும் கொண்டுடுறான். இப்படிதான் அந்த டீமன் பையன் ஊர் ஊரா போய் கல்யாண பேர்ல எல்லாத்தையும் கொண்டுட்டு கிடக்கான்னு ஊர் மக்கள் கிட்ட கதை சொல்லிட்டு கிடக்கால. இவதாங்க நம்ம கதையோட ஹீரோயின். அப்பா அந்த கூட்டத்துல இருக்க பாப்பா இதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும்? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா நான் ஒரு டீமன் ஹண்டர். என் வாழ்க்கையை நான் மக்களுக்காக அர்ப்பணிச்சுட்டேன். சரி பாப்பா, அதே எத்தனை தடவை தான் கூவுவேன். இப்ப நாங்க என்ன பண்ணணும்? ஒன்னும் இல்ல, எனக்கு நீங்க காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா அந்த டீமனா என் உயிரை கொடுத்து கொள்ளுவேன்னு சொல்ல என்ன காசு கேட்குறா. சரியான ஃப்ராடா இருப்ப போலன்னு எல்லாம் போயிடுறாங்க. ஏய், நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்? ஏன் இப்படி ஓடுறீங்க? என்ன ஒரு பயிலும் நம்ப மாட்டேங்கிறான்னு பாக்கா. அப்ப ஒருத்தன் இவளை பார்த்து ஷாக் ஆகுறான். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்ல, என்ன ரொம்ப நாள் ஆச்சா? நானே இந்த ஊருக்கு இப்பதான் லேண்ட் ஆனே. அதை விடு, நீ ஒரு டீமனை கொல்லணும், நான் நிறைய காசு தரேன், என் கூட வரியான்னு கேட்க, காசுன்னு சொன்னோன்னே இவரு ஈன போக அப்பதான் தெரியுது இவங்க டீமனோட ஆளுங்கன்னு. என்ன கொழுப்புல இருந்தா எங்க ராசாவை கொல்ல வந்திருக்கேன்னு சொல்லுவேன். ஐயோ சாமி சாமி, நான் அண்டர்லாம் இல்லைங்க, சும்மா அப்படியே பந்தா காட்டிட்டு காசுக்காக மக்களை ஏமாத்துவேன். அதுவும் அதிகமெல்லாம் காசு வாங்க மாட்டேன், ஒரு சின்ன அமௌண்ட் மட்டும் வாங்குற நல்ல பொண்ணு. உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு ஹண்டர்னு ஒரு பையனும் நம்ப மாட்டேன். ஆனா நீங்க எப்படி நம்புனீங்கிறதா தெரியல. என்னை மன்னிச்சு விட்டுருங்க, நான் 10 பாத்திரம் தேய்ச்சாவது வாழ்ந்துக்கிறேன், அதெல்லாம் தெரியாது. நீ பண்ண தப்புக்கு எங்க ராசாக்கு வேலைக்காரியா கிடக்கணும்னு சொல்ல, நான் எப்படி அவருக்கெல்லாம்? அப்ப பின்னாடி இருக்க பிள்ளையும் சரி அப்பனா இப்பவே உன்னை கொண்டுடுவேன்னு நீட்ட அடுத்த செகண்டே ஒத்துக்கிறா. அடுத்து இவளு வேலைக்கிற ட்ரெஸ் போட்டு வர இவனு பார்த்துட்டு என்ன அழகு எத்தனை அழகுன்னு பார்க்கான். இதெல்லாம் என்ன ட்ரெஸ்? உங்க அரசருக்கு இப்படி இருந்தாதான் பிடிக்குமான்னு கேட்க, இவனும் அவ அழகுல திக்கி திணறி, நீ ஒழுங்கா போய் படுத்துக்கோ, நாளைக்கு ராசா கிட்ட கூட்டிட்டு போறேன்னு போக, அப்ப இவளும் திரட்டு கிடக்க எல்லாரும் போனோண்டி இவளும் அந்த டீமன் பிசாசுக்கு நான் வேலைக்கரையா கிடக்கணுமா நெவர்னு ஏதோ அரகுற மேஜிக்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் இந்த பையனுக்கு யாருக்கனுக்கும் தெரியக்கூடாதுன்னு போக எல்லாம் சில மாதிரி நிக்காங்க. உறவை போகாம அட நம்ம மந்திர வேலை செய்தான்னு கிட்ட போயிட்டு நெசமா நான் உங்க கண்ணுக்கு தெரியடான்னு கேட்க எல்லாம் அட்ட டைம்ல வாழ தூக்க இவளும் என் வாய்க்கு இது தேவைதான்னு கதறிட்டு ஓட அடுத்த நாள் ஹீரோவோ ஒரு படத்தை பார்த்து இந்த பொண்ணை கண்டுபிடிச்சுன்னா இல்லையான்னு டெரரா கேட்க, இல்ல அரசரே ஆனா சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோன்னு நடுங்கிட்டே சொல்றாங்க. ஏன்டா எனக்குன்னு இப்படி வாய்க்கிறீங்க அப்ரண்டிசிங்களான்னு அவங்க மேல மந்திரத்தை போட, அப்போ ஒருத்தன் வந்து ஜெனரல் கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நம்ம ஹீரோனை பத்தி சொல்லிட்டு கிடக்காங்க. இவனும் அவளை கூட்டிட்டு வர வேலையாச்சும் ஒழுங்கா பார்த்து தொலைங்கன்னு கத்த, சேம் டைம்ல ஹீரோனோட டப்பாக்குள்ள போட்டு 2 லேடிஸும் கரகரன்னு தேய்க்க, அட குந்தாணிங்களா நான் என்ன நல்ல எறும்பாடி இப்படி போட்டு தேய்க்கிறீங்க? பாருமா எங்க ராசாக்கு எல்லாமே சுத்தமா கிடக்கணும், உன்ன வேற சாப்பிட போறாரு, அப்ப நீ கீழே கிடக்கணும்ல கொஞ்சம் அமைதியா கடன்னு சொல்ல, என்ன திங்க போறாரா? இங்க பாருங்க, நான் அவருக்கு வேலைக்கரையா தான் போறேன், என் ரத்தத்துல அவர் குடிக்க மாட்டார்னு சொல்ல, இந்தாமா அந்த ஜெனரல் பையன் அப்படிதான் எல்லாத்தையும் குடிச்சு வருவான்னு வேக வேகமா தேய்க்க, இவளும் கொஞ்சம் கேப் விடுங்கடி, என் உடம்புல என்ன அம்பட்டு அழுக்காவா கிடக்குன்னு கத்திட்டு கிடக்கா. அடுத்த நாள் ஹீரோ இருக்க இடத்துக்கு இவளை கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா இவளுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிறவங்க பயத்துல கதறிட்டு கிடக்காங்க. டேய் நான் கதறலையாச்சும் அர்த்தம் கிடைக்கு, நீங்க என்ன அழுதுட்டு கிடைக்கீங்க? இந்த நிலைமையில நீ மத்தவங்களை பத்தி விசாரிக்கிற பாரு, நீ பெரிய ஆளுதாமான்னு சொல்ல, அப்ப சடனா காத்தடிக்குது. இவளும் திரும்பி பார்க்க ஒரு பையனையும் காணோம். அதுக்குள்ள எங்கடா போனீங்கன்னு இவ பாட்டு உள்ள போயிட்டு கிடக்கா. அப்ப ஹீரோ நிக்கிறத பார்த்துட்டு இந்த ஆளுதான் டீமன் போலன்னு டக்குன்னு மண்டி போட்டு, ராசா ராசா நீங்க திங்கிறதுக்கு நான் தகுதி கிடையாது, நான் உங்களுக்கு நல்ல அடிமையா நாய் மாதிரி உங்க கூடயே கிடப்பேன்னு சொல்ல, இவனும் நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, நீ கிளீனா கிடைக்கியா இல்லையான்னு கேட்க இவளுக்கு உசிரே போயிடுது. ராசா ராசா நான் குளிச்சு 1 வருஷம் ஆகுது, என்ன சாப்பிட்டா கண்டிப்பா உங்களுக்கு கொரோனா வந்துரும்னு சொல்ல, இவனும் கிட்ட வந்து என்ன பாரு என் கண்ணை பாருன்னு சொல்ல, இவளும் பயத்துல முழி பிதுங்கி பார்க்க, இல்ல இல்ல நீ வேலைக்கு ஆக மாட்ட போல, உன் பிளட்டை டேஸ்ட்
வேஸ்ட் பண்ணாதான் நீ அடங்குவனே மிரட்ட இவன் மனசுல இவன் பண்ணாலும் பண்ணுவான்னு ஒழுங்கா பாக்கா இவனும் இவன் பழசுலாம் மறந்துட்டாளான்னு பாக்கா. அப்படியே ஃபிளாஷ்பேக் காட்ட அதுல ஹீரோனை தூக்கிட்டு போற மாதிரி காமிக்காங்க. இப்ப பிரசன்ட்ல இவளும் ஏன் இப்படி பாக்கீங்கன்னு கேட்க ஏன் பாக்குறேன்னா நேத்து நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்பதான் நமக்கும் காட்டுறாங்க. இவன் நைட்டு குடுகுடுன்னு ஹீரோ இடத்துக்கு தான் ஓடி இருப்பான். அப்ப காவலாளிங்க எல்லாம் இதுக்கு மேல போக கூடாதுன்னு பைக்ல அங்கே நின்னுறாங்க. இவளும் பைக்ல தண்ணிக்குள்ள குதிச்சு ஹீரோ தான் டீமன்னு தெரியாம ஏப்பா அவங்க வந்தாங்களா இல்லைன்னு சொல்லிருப்பான்னு ஒளிஞ்சுக்கிறா. அதோட விட்டுருக்க மாட்டான். என்ன போயிட்டாங்களா உன்னை வேற டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் சாரிப்பா. அந்த டீமன் இருக்கான்ல அவன் ஆளுங்க தான் தோத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. உன்னை பார்த்து நல்ல பெண்ணா வேற தெரியுது. நீ அந்த டீமனை பார்த்து கிடைக்கியா? அவன் பார்க்க 10 ஆளுங்க சேர்ந்த மாதிரி அண்டா மாதிரி கிடப்பானா. அவன் குளிச்சு பல வருஷம் ஆகுதாமா. அவன் நாத்து தாங்க முடியாம தான் பொண்டாட்டிங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாம். அவன் ஒரு வீணா போனவன்னு இவன் பாட்டு சொல்லிட்டு கிடக்க இதை கேட்க இவனுக்கே ஒரு மாதிரி ஆகிருக்கும். இதெல்லாம் இப்ப ஞாபகப்படுத்த ஐயோ ராசா அது நாரவாகி அதை பெருசா எடுத்துக்காதீங்க. இப்ப சொல்றேன் நீங்க அம்மட்டு அழகா கிடைக்கீங்க. ஏன் இந்த ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் உங்க மேலதான் கிரஷ். நான் சும்மா சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எனக்கு குளிராதீங்கன்னு கதற சரி வந்து தொல்ல பாருங்க ராசா என்ன சாப்பிட்டா உங்களுக்கு தான் கேவலம். உங்களை கேவலப்படுத்த நான் விரும்பலன்னு விட்டு போடு. நீ ஓவரா நடிக்கிற சரியான தில்லாலங்கடையா கிடைக்கேன்னு கிடைக்க போறான். இவளும் பாருங்க எனக்கு ஒண்ணு கல்யாணம் கூட ஆகல தயவு செய்து விட்டுருங்கன்னு கதறிட்டு கிடக்க நீ இந்த மாதிரி கெஞ்சுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிள்ளை. சரி இன்னைக்கு உயிர் வாழ்ந்துக்கோ நாளைக்கு பாத்துக்கிறேன்னு சொல்ல விட்டா போதுன்னு இவளும் ஓடிடுறா. எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சாகணும்னு உடம்பு ஃபுல்லா மந்திரத்தை ஒட்டிக்கிட்டு இந்த தடவை எல்லாத்தையும் கரெக்டா சொல்லணும்னு போயிட்டு கிடக்க அப்ப ஹீரோட ஜெண்டல் இருப்பான்ல அவன் வந்து எப்படி கிடக்குன்னு கேட்க அட நாசமத்து போறவனே நீதானா ஏமா ஏன் இப்படி கோவப்படுற? அப்புறம் என்ன அந்த டீமன் விட்டு இருந்தா என்ன பீஸா மாதிரி கடிச்சு தின்னுருப்பான்டா. அவன்கிட்ட அழகா கூத்து விட்டு போயிட்டல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன் நான் அவன்கிட்ட நடிச்சுட்டு கிடக்கேன். அவன் நிறைய மக்களை கொண்டு இருக்கான். அவனை கொள்றதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு கிடக்கேன். ஆனா அதுக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்க என்ன கருமம் அவன் ஒரு நைட் டெயில் ஃபாக்ஸ். அவனோட ஒரு முடிவு எடுத்துட்டு வந்தீங்கன்னா அவனை ஈஸியா கொண்டுடலாம் நீயும் தப்பிச்சிடலான்னு சொல்ல அச்சோ ஒன்ன போய் ஃப்ராடு போய் நினைச்சிட்டேனே கவலைப்படாத அந்த முடிய கொண்டு வரேன்னு சொல்றா. அவன் போனதுக்கு அப்புறம் உன் மொசர கட்டைய பார்த்தாலே தெரியுது நீ அவனை விட மோசமானவனு. நானே நான் பார்த்துப்பேன்னு போறா. அடுத்து ஹீரோ கிட்ட இருந்து தப்பிக்க முடியோட உச்சாவை எடுத்து உடம்பு ஃபுல்லா தடவிக்கிறா. அப்பா என்னமா நாருது கண்டிப்பா அவனாலேயே நான் திங்க முடியாது. அப்புறம் நாத்தம் பிடிச்ச மாலையும் எடுத்துக்கிறா. அடுத்து பயப்படக்கூடாதுன்னு அங்க இருக்க ஓயினையும் குடிச்சிட்டு அவன் பெட்ரூம்ல போய் ஏதாச்சும் முடி கிடைக்குதான்னு பார்க்க என்ன ஒரு முடி கூட சிக்கல. பொண்ணு நானு எனக்கே குத்தா குட்டுது. அவன் எப்படி இவ்வளவு அழகா வச்சிருக்கான்னு பார்க்க அப்ப ஹீரோவே வந்துடுறான். ஐயோ பேய் என்ன பேயா? இல்ல ராசான்னு சொல்ல வந்தேன் ராசா. சரி நீ எதுக்கு இங்க வந்த? சும்மா சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். அப்ப இவனும் தள்ளி விட்டு கிட்ட போக பாருங்க நான் உங்களுக்காக சில பொருள் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றா. அப்படியா சரி காமிச்சு தொலை. இவனும் மாசா உன்னை இப்ப என்ன பண்றேன்னு பாருன்னு மந்திரிச்ச முட்டை அது இதுன்னு எல்லாத்தையும் நீட்ட ஆனா ஒண்ணு கூட தெரியல. இவனும் உன்னை பார்த்தா பரிசு தர வந்த மாதிரி தெரியலையேன்னு கிட்ட போக இவளை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டே வேணும்னே என்ன ஒரு வாசம் எனக்கு இப்பவே உன்னை கடிச்சு திங்கணும் போல கிடக்கு. இவனும் என்ன இப்படி சொல்றான்னு பாக்கா எங்க இத மோப்பம் பண்ணி நீட்ட பாப்பா அருமையா கிடக்கு பாப்பா. என்ன அருமையா கிடைக்கேனா இங்க பாரு ரசா என்னமா நாத்தடிக்குது இப்ப போய் திங்க போறேன்னு சொல்றேன்னு கதறிட்டு கிடக்கா. பாப்பா எனக்கு இப்பதான் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உன்னை திங்க தான் போறேன்னு கழுத்து கடிக்க அடுத்து ஹீரோயின் உசுருக்கு கேரண்டி இருக்கா இல்லையான்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.